இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பாருங்கள், ஒரு ஊர். நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அதுதான் வரதராஜ இல்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில். அங்கே இருந்து வீடியோ போட்டேன். அதாவது ஊர் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த ஊரில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, எல்லோரும் கலந்து தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்களே, அதுவும் எனக்கு தெரிய ஒரு பெண்மணி தான். ஐயோ, என்னங்க ஒரு அநியாயமாக இருக்குது. அவங்க பண்ணுறது ஒரு குற்றமாக இருந்தால், அவங்க வீட்லையாக இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும், அந்த குற்றத்தை மறைச்சி தான் செய்கிறது தான் கரெக்டுங்கிறது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பொய்யை பேசி அவங்க நிரூபணம் பண்ணுறாங்க. நான் செய்தது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அடுத்தவங்கள குற்றவாளி கொண்டு போய் நிறுத்திடுறாங்க, பயங்கர பொய்யை பேசி. இப்படி ஒவ்வொரு எல்லாருமே அப்படி இல்லை. பெண்களில் ஒருத்தர் தான் எனக்கு தெரிய அப்படி இருக்காங்க. ஆனால் நான் என்னங்கிறேன்னா, அவங்களுமே மாறணும். பெண்கள் நல்லவங்க தான் அப்படிங்கிற பேரை எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. போய் பாருங்கள், எங்கேயுமே அதாவது பாட்டில் வாங்குறாங்களா சரக்கு, அங்கே எல்லாரும் ஆண்கள் தான் கியூவில் நிற்கிறாங்க, குடிச்சிட்டு அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. பெண்கள் ஒரு சிலர் அவங்க அழுப்பு தீர குடிக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ மறைவிடமாக தான் செய்வாங்க. ஆனால் இப்படி பப்ளிக்காக பண்ணுறது இந்த ஆண்கள் தான். அவங்க பார்த்து நினச்சா அந்த குடும்பத்தை எவ்வளவோ மேலே கொண்டு போகலாம். ஏன் அவ்வளோ காசை கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்கன்னே புரியல. அளவில்லாத கூட்டம் தேர் கூட்டம் மாதிரி நிற்கிது. அந்த இடத்துல பெண்கள் நாம் நல்ல பேர் வாங்கினோம்னா அந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாதுங்க. அடுத்தவங்களை குற்றவாளியாக்கி நாம் நிரபராதின்னு நீ இன்னைக்கு உன் மனசில் நிரூபணம் பண்ணிட்டா மனசுக்கு மட்டும்தான் நீ கரெக்டுன்னு தோணும். ஆனால் மற்றவங்க மனசில் பூராமே நீ குற்றவாளி தான். அது புரிஞ்சுக்கிறதுல தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்க வேண்டாம். எனக்கு தெரிய நான் என்னோடய யோசனையை சொல்கிறேன். தயவு செஞ்சு பெண்கள் எல்லாரும் நல்லவங்க தான், நல்லவங்கிற பேர் எடுக்கணும். அது மட்டும் இல்லாத நம்ம கையில் தான் பொறுப்பே இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, ஆண்கள் அதுதான் பார்த்தோமே, அந்த கடையிலேயே தான் உட்காந்துருப்பாங்க, சம்பாதிப்பாங்க, பாதி பணத்தை அங்கே கொடுப்பாங்க, பாதி தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் நாம் அதை பொறுப்பாக செய்யணும். வீட்டு செலவுக்கு தேவைக்கு மட்டும் பண்ணிவிட்டு மீதி நம்ம சிறு சேமிப்பு மாதிரி பண்ணினா தான் நம்ம குடும்பத்தை நாம் முன்னுக்கு கொண்டு வர முடியும். அது ஒன்றும் இறைவன் தானாக கொண்டாந்து கொட்டிடாது. நான் கூட ஒரு பைத்தியம் மாதிரி ஃபோனில் ஜாதக பற்றி கேட்பேன். நம்ம நட்சத்திரம், நம்ம ராசி என்னென்னலாம் பார்ப்பேன். நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன், என்னோடய ராசி நட்சத்திரம் சொல்லி நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன கேட்குறேங்கிறத போடுறேன். ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு இருக்கட்டும். நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், நல்ல பேர் மட்டும்தான் வாங்கணும். கெட்ட பேர் சீக்கிரம் வாங்கிடலாம். இந்த கெட்ட பேர் எதுக்காக வாங்கணும்? ஒரு பெண் பண்ணினாலுமே அந்த ஆண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பொம்பளைங்களே இப்படி தாண்டா அப்படின்னு ஒரு குற்றவாளி கொண்டா நம்மளே ஏற்றுவாங்க. அவங்க பண்ணுற தப்பை கொண்டு வெளியே கொண்டாடவே மாட்டாங்க. அவங்க கூடி ஆண்கள் இப்படி பேசவும் மாட்டாங்க. டேய், இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னா நாளைக்கு நல்லா அங்கே போய் குடிக்கலாம், இங்கே போய் குடிக்கலாம். ஐயோ, இந்த ரோட்லேயும் அங்கங்கே ஒரு ஏரியிலையும் குளத்துலையும் அதெல்லாம் நான் தனியாகவே அதை ஒரு வீடியோவே போடணும். குடிச்சிட்டு பண்ணுற அட்டூலையும் அளவே இல்லை. ஆனால் அதையெல்லாம் நாம் ஒருத்தர் இப்படி பண்ணுற தப்பால் பெண்கள் இப்படின்னு குற்றவாளி கொண்டு நம்மளை கொண்டு போய் ஏற்றுறாங்க. உஷாராக இருங்க பெண்களே, உஷாராக இருங்க. நம்ம நல்லவங்கிற பேர் எடுக்கிறது தான் முக்கியம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன தப்பை கூட எந்த பொண்ணும் பண்ணாதீங்க. எனக்கு தெரிய ஒரே ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கூட நல்ல புத்தி சொல்லி அவங்கள நல்லபடியாக வளர்த்துங்க.